வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட்ல இருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்த உடனே அவரிடம் ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அது எல்லாத்துக்குமே பதில் சொன்னாரு பொறுமையா. ஸோ முதல்ல அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி விஜய் பெரம்பூர்ல போட்டி போட போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க. அதையே நான் பாக்குறேன், எனக்கு பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு, என்னுடைய வேலைகளை நான் பார்க்க போறேன் அப்படின்னு ஒரு சரியான ஒரு சவுக்கடி பதிலா கொடுத்தாரு. நம்பர் ஒன். அதுக்கப்புறம் புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்குமா மக்கள் நீதி மையத்துல? எப்பொழுதுமே வாய்ப்பு இருக்கும், நான் தான் அதுல பழைய ஆளு அப்படின்னாரு. அப்புறம் நீங்க ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிக்கிற படம் எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எலெக்ஷன் வேலையெல்லாம் இருக்குல்ல, அது முடிஞ்சுதான் ஆரம்பிக்கணும், நானும் நடிக்கணும்ல, ஸோ முதல்ல எலெக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துடைய படப்பிடிப்பு துவங்கும் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது, இந்த கூட்டணியில தொகுதிகளை பத்தி கேட்டாங்க. கூட்டணியில தொகுதிகளை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் மதுரையில ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கூட்டணி நாட்டிற்கு தேவை, எனக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்குதுங்கிறது முக்கியம் கிடையாது, அது முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாட்டின் நலன் கருதி இந்த கூட்டணி தேவை, நான் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணுவேன், கடந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ண மாதிரியே திமுக கூட்டணியோட வெற்றிக்காக நான் இந்த முறையும் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு. ஸோ அப்ப என்னன்னா, இப்போ ஒரு நெகோசியேஷன் அப்படின்னா ரெண்டு பேர்ல பேசுறவங்கல்ல அட்லீஸ்ட் நம்ம சொல்ற ஒரு 3 விஷயம் சொல்றோம்னா ரெண்டாவது ஏத்துக்கணும். இப்ப எத்தனை சீட்டுங்கிறத திமுக தான் முடிவு பண்ணும், எந்த சின்னத்துல நிக்கணுங்கிறத திமுக தான் முடிவு பண்ணும், எந்தெந்த தொகுதிங்கிறதையும் திமுக தான் முடிவு பண்ணணும். நம்ம கையெழுத்து போட்டு மட்டும் வரணும்னா அது என்ன மாதிரியான கூட்டணியா இருக்குங்கிறது எனக்கு புரியல. அதாவது இப்ப அவங்க மற்ற கட்சிகளை நடத்துறத பாருங்க, அவங்கள மிரட்டி 3 சீட்டு இவங்க கூட வாங்கிட்டாங்க, 3 சீட்டு பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு, 28+1 காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. தேமுதிக இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி மாத்தி பேசி கடைசியில் இங்க ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு 10 எம்எல்ஏ சீட்டு கொடுக்க போறதா சொல்றாங்க ரெட்டை இலக்கத்துல, டபுள் டிஜிட் சீட்டு 10 சீட்டுங்கிறாங்க. ஆனா ஏற்கனவே எந்த கூட்டணிக்கும் போகாம இதே கூட்டணியில பல எலெக்ஷனா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு 5 சீட்டுங்கிறாங்க, அவங்க ஏற்கனவே போட்டியிட்ட சீட்டோட குறைக்கிறாங்க. மதிமுக 6ல போட்டிட்டாங்க, அவங்களுக்கு இப்ப 4, அதுல 3 உதயசூரியன், ஒரு சின்னம் சுயேட்சை சின்னம், ஏன்னா அவருக்கு சின்னமே கிடையாது, சின்னத்தெல்லாம் இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே மாதிரி இப்ப விசிகாக்கும் அதே நிலைமை தான். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்மளும் என்ன கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான கூட்டணி தர்மம்னு எனக்கு புரியல. கூட்டணியுடைய எல்லா கூட்டணியும் முழுங்குற மாதிரி பண்றாங்க. ஸோ இது அட்லீஸ்ட் எங்க சின்னத்துல நிக்கிறோம்னு தன்மானத்தோட மக்கள் நீதி மையம் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த கூட்டணியில தான் இருக்கும், இந்த கூட்டணியோட வெற்றிக்கு தான் உழைக்கும். ஆனால் நாங்க எங்க சின்னத்துல நிக்கிறோம்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?